மூன்றாவதாக, தமிழரசு கட்சி எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசேகர ஆசிரிய பற்றாக்குறையை தீர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார். இந்த செய்தியும் நேற்றைய செய்திகளில் கவனத்தை பெற்றிருந்தது. நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக 23,000 பட்டதாரி ஆசிரியர்களை இந்த ஆண்டுக்குள் ஆட்சேர்ப்பு செய்ய உள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய அறிவித்துள்ளார். ஆசிரியர் போட்டி பரீட்சையின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட்டு மாகாண மட்டத்தில் நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்ட பின்னர் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்த பிரதமர், குறிப்பாக தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதை ஏற்றுக்கொண்டுள்ளார். இது நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பாடசாலைகளின் பிரச்சினை அரசாங்க மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதை காட்டுகின்றது. முன்மொழியப்பட்டுள்ள 23,000 நியமனங்களில் 4,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேசிய பாடசாலைகளுக்கும் ஏனையவர்கள் மாகாண பாடசாலைகளுக்கும் நியமிக்கப்பட உள்ளனர். மாகாணங்களில் காணப்படும் வெற்றிடங்களின் அடிப்படையில் நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை ஆசிரியர் வளங்களை தேவைக்கேற்ப பகிர்ந்தளிப்பதற்கான முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. எனினும் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் மட்டும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு முழுமையான தீர்வு கிடைத்து விடாது. தமிழ் மொழி மூல ஆசிரியர்கள், பாடவாரியான ஆசிரியர்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் பணியாற்ற தயாரான ஆசிரியர்கள் ஆகியோருக்கான தேவைகள் தனித்தனியாக கணக்கிடப்பட வேண்டும். கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களில் நிலவும் வெற்றிடங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படாவிட்டால் புதிய நியமனங்களுக்கு பின்னரும் பாடவாரியான பற்றாக்குறை தொடரக்கூடும். இந்த ஆட்சேர்ப்பின் மூலம் பெருமளவிலான வெற்றிடங்களை நிரப்ப முடியும் என்றாலும் எஞ்சிய வெற்றிடங்களை 2027 ஆண்டில் நிரப்ப வேண்டியிருக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளமை பிரச்சினைக்கு உடனடியாக முழுமையான தீர்வு கிடைக்காது என்பதையும் வெளிப்படுத்துகின்றது. எனவே பரீட்சை முடிவுகள் வெளியிடப்படும் காலம், நேர்முக தேர்வுகளுக்கான அட்டவணை, மாகாண மற்றும் பாடவாரியான நியமன எண்ணிக்கைகள் என்பன வெளிப்படையாக அறிவிக்கப்படுவது அவசியம். தமிழ் மொழி மூல ஆசிரியர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக கல்வியியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கையை விரிவுபடுத்துவது தொடர்பாக ஆராயப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மலையக சமூகத்துக்கான ஆசிரியர்களை பயிற்றுவிக்க மேலதிக கல்வியியல் கல்லூரி ஒன்றை அமைப்பது குறித்த பரிசீலனையும் நீண்ட கால அடிப்படையில் முக்கியமானதாகும். ஏனெனில் அந்த பகுதிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை வெறும் நியமன பிரச்சினை மட்டுமல்ல, போதுமான ஆசிரியர் பயிற்சி வாய்ப்புகள், பணியிட வசதிகள் மற்றும் ஆசிரியர்களை தொடர்ந்து சேவையில் தக்க வைத்தல் ஆகியவற்றுடனும் தொடர்புடையது. மொத்தத்தில் 23,000 ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் அறிவிப்பு கல்வித்துறைக்கு நம்பிக்கை அளிக்கும் நடவடிக்கையாகும். இருப்பினும் அதன் வெற்றி நியமனங்களின் எண்ணிக்கையில் அல்லாது சரியான பாடங்களுக்கு சரியான மொழி மூலத்தில் அதிக தேவை காணப்படும் பிரதேசங்களுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதிலேயே தங்கியுள்ளது. அறிவிக்கப்பட்ட கால வரையறைக்குள் வெளிப்படையான முறையில் நியமனங்கள் நிறைவேற்றப்படுமா என்பதே அடுத்த முக்கிய கேள்வியாகும்.